விளாத்திக்குளம் அருகே அரசு பேருந்து பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்து. 15க்கும் மேற்பட்டோர் பலத்த காயம். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் போக்குவரத்து கழக பணிமனையை சேர்ந்த அரசு பேருந்து இன்று கோவில்பட்டியில் இருந்து விளாத்திக்குளம் நோக்கி வந்து கொண்டிருந்தது. இப்பேருந்தை செல்வகுமார் என்ற ஓட்டுநர் ஓட்டி வந்துள்ளார். இப்பேருந்து கழுகாச்சலபுரம் கிராமம் அருகே வந்து கொண்டிருந்த பொழுது திடீரென ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து சாலையோரத்தில் இருந்த தடுப்பு கம்பியின் மீது மோதி அருகே உள்ள பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் இப்பேருந்தின் ஓட்டுநர் செல்வகுமார் மற்றும் நடத்துனர் கார்த்திகேயன் உட்பட விளாத்திக்குளத்திற்கு வந்து கொண்டிருந்த சுமார் 15க்கும் மேற்பட்ட பயணிகள் பலத்த காயமடைந்தனர். இந்த விபத்து குறித்து தகவல் அறிந்த போலீசார் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து பேருந்து விபத்தில் காயம் அடைந்தவர்களை மீட்டு உடனடியாக ஆம்புலன்ஸுக்காக காத்திருக்காமல் துரிதமாக செயல்பட்டு சாலையில் சென்று கொண்டிருந்த வாகனங்களை நிறுத்தி கோவில்பட்டி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் ஓட்டுநர் காயமடைந்திருப்பதால் போலீசார் அவரிடம் விசாரணை மேற்கொள்ள முடியாத சூழ்நிலை காரணமாக பேருந்து விபத்திற்கான முழுமையான காரணம் தற்போது வரை தெரியவில்லை என போலீசார் தெரிவிக்கின்றனர். இந்த விபத்து குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அது மட்டுமன்றி இதேபோன்று விளாத்திக்குளம் அரசு போக்குவரத்து கழக பணிமனையை சேர்ந்த அரசு பேருந்து ஒன்றும் கடந்த சில தினங்களுக்கு முன்பு வில்வமரத்துப்பட்டி விளக்கில் இயந்திர கோளாறு காரணமாக விபத்துக்குள்ளானது குறிப்பிடத்தக்கது. ஆகையால் தொடர்ச்சியாக விளாத்திக்குளம் பணிமனையை சேர்ந்த அரசு பேருந்துகள் விபத்துக்குள்ளாவது பொதுமக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஆகையால் பயணிகளின் உயிர் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் திருநெல்வேலி மண்டல போக்குவரத்து துறை அதிகாரிகள் விளாத்திக்குளம் போக்குவரத்து கழக பணிமனையை சேர்ந்த பேருந்துகளை ஆய்வு செய்து அனைத்து வாகன உபகரணங்களும் தரமானதாக உள்ளனவா என்பதை உறுதி செய்ய வேண்டும் என்பது விளாத்திக்குளம் மக்களின் கோரிக்கையாக உள்ளது.